பீகார் மாநிலத்தின் தலைநகரம் பாட்னா. இது புனிதமான கங்கை நதி ஓடுகிற ஊர். இந்த ஊர் கலவர பூமி. முன்னொரு காலத்தில் இந்த ஊரின் பெயர் பாட்லிபுத்ரா. இந்த நாட்டில் சந்திரகுப்த மௌரியர்கள், அசோகர் போன்ற பேரரசர்கள் பிறந்த பூமி. மிக புகழ்பெற்ற பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் இங்குதான் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் தான் உலகளவில் மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த பூமியில்தான் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது. இந்த ஊர் மக்களுக்கு புத்தர் அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று போதனை செய்தார். ஆனால் தேஜ்பூர் மக்களோ புத்தரின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னமா இது? குழந்தைகளுக்கு அதிசயமான ஒரு சங்கு கிடைச்சிருக்கு. அதை கொண்டு போய் மறுபடியும் கடல்லே போட்ட. அப்பா எவ்வளவு ஆசையா கொண்டு வந்தாங்க. அது வந்து அப்பா அக்கா எப்பவுமே இப்படிதான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா? என்னமா இது? சின்ன குழந்தைங்க கிட்ட போய் வம்பு பண்ற? சாரி மம்மி. ஏய் போ, என் கூட பேசாத. சாரிடா சிண்டு. இங்க பாரு, 4 வருஷத்துக்கு ஒரு முறை அப்பா டிரான்ஸ்பரா இங்க வர்றப்போ நாம எவ்வளவு வருத்தப்படுறோம், எத்தனை மிஸ் பண்றோம். காலங்காலமா இந்த கடலுக்குள்ளே இருக்கிற சங்க பிரிச்சு எடுத்துட்டு போறப்போ அது எவ்வளவு வருத்தப்படும். அதனாலதான் அதோட சொந்த ஊரையே நான் விட்டுட்டேன். அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஊரே இல்லையாக்கா? தெரியலடா. இருக்குடா. இத்தனை வருஷமா நான் பல ஊர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். நமக்கு சொந்த ஊர்னு எதுவும் இல்லை. ஆனா இன்னும் 4 மாசத்துல நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். எந்த ஊர் பிடிக்குதோ அந்த ஊர்ல செட்டில் ஆயிடுவோம். எந்த கமிஷனர் டிரான்ஸ்பர் ஆகி வந்து வீட்டு சாமான் தூக்குறதா நம்ம வேலை. ஏனுங்கம்மா, பெரியவர் உங்க கிராண்ட் ஃபாதரா? இல்ல அங்கிள், தியாகராஜ சுவாமிகள். இவர் பெரிய சங்கீத வித்வான். சங்கீதம் இவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், இவர் 19th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் மாதிரியே ஒரு சங்கீத வித்வான் இங்கேயும் இருக்கிறாருங்க. யார் அவங்க? அவர்கிட்ட கூட பெரிய தம்பூரா இருக்குதுங்க. பேரு கூட விஸ்வநாத சாஸ்திரிகள். ஆமாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? தெரியுமாவா? நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்கம்மா, இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. போய் கத்துக்கம்மா. சார், தேங்க்யூ டாடி. ஆல்வேஸ் வெல்கம். நீங்க எல்லாம்? சார், நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார். மதுரையில இருந்து நீங்க எனக்கு தான் சார் போன் பண்ணியிருந்தீங்க. நான் தான் சார் இந்த சாமான் சட்டெல்லாம் பத்திரமா இறக்கி வச்சேன் சார். உங்க சின்சியாரிட்டி எல்லாம் இங்க காட்ட வேண்டாம், டியூட்டியில காட்டுங்க. எஸ் சார். ப்ரொமோஷன் தானா வரும். வாமா. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதாவது இவரு சின்சியரா டியூட்டி பாக்குறவரு. நம்ம கிரிமினல் ஏசிபி இருக்கிறாரு, அவர் டியூட்டியை தவிர மத்ததெல்லாம் சின்சியரா பாக்குறவரு. அதனாலதான் சிரிப்பு வந்துருச்சு. பொத்து.
உதடுகள் என்னும் ஆயுதம் கொண்டு வருவேண்டா. எப்படி எப்படி சொல்லட்டா, செப்படி வித்தக செய்யட்டா, எல்லைகள் மீறி காட்டட்டா. பாடா 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 நீ எனக்கு நானே புயல் மகள் முறியட்டும் பாடா. சுடும் விரல் தொடாத வரையில் உயிர் திரி தகிக்கும். இனித்திடும் பலி பலி இதான். சுடும் விரல் தொடாத வரையில் உயிர் திரி தகிக்கும். இனித்திடும் பலி பலி இதான். உடலில் கபடிகள் ஆடேண்டா, சுடுமர சுவடுகள் பதியேண்டா, உயிருக்குள் ஒரு துளி ஊற்றேண்டா. பாடா 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 What are you waiting for? Shall we start the action? Hey! Ivanga from Mumbai! Ivanga! Miss Julie from Kolkata! Apro Ivanga Miss Bindu from Bangalore! So, Iviki, இன்னைக்குப்பட்ட தொகை 40,000! 50,000! 1 lakh! 1 லட்சம் ஒரு தரம், 1 லட்சம் ரெண்டு தரம். So, டிவியோட விலை 1 lakh. ஏய், இங்க வாடா. சார், எனக்கு கொடுக்குற கமிஷனுக்கு பாரா. அந்த பொண்ணை இன்னைக்கு ராத்திரி என் கூட அனுப்பி வைக்கிறேன். அவனுக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்டா. So, friends, we'll go to next program. Next program இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் வந்தீ? யாரியா இவன்? மொழியே சரியில்லையே, முறைக்கிறான். என்ன யாருன்னு தெரியுதுல? டேய், ஏமலே கை வைக்கிற? நாளைக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் பாரு. கான்ஸ்டபிள், எஸ் சார். இவரை தூக்கி செல்லுல போட்டு விடிய லாடம் கட்டுங்க. பப்புக்கு பர்மிட் இருக்கு சார். கிளப்புக்கு பெர்மிஷன் கொடுத்ததே ஆர்கெஸ்ட்ரா நடத்ததான், ரெட் லைட் ஏரியா நடத்துறதுக்கு இல்ல. அண்ணா, ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ தான். நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், கிளப்புக்கு சீல் வைங்க.
கூர்க்கா. அவன் பனிகாலத்துல குளிர் தாங்க முடியாம இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா இந்த பனியில இப்படி இருக்குது? உன்னை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே. நேத்து நைட் என் ஏரியால டியூட்டி பார்த்துக்கிறியா? வேலு சார். நேத்து நைட் என் வீட்டுல ஒரு டைமண்ட் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. ஐயோ. அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் பண்ணது யாரு? நேத்து நைட்டு பெட்ரோல் டியூட்டி பார்த்தது புறாமே நம்ம வேலு தான் சார். அந்த வேலுவை கூப்பிடு. எஸ் சார். ஏசிபி அடிச்சு எஃப்ஐஆர் போட்டதுக்கும் ரவுண்ட்ஸ் போகாம கிளப்புக்கு போய் ரைடு பண்ணதுக்கும்